பேக் டு ரேகா ஹாப்பி டைம். இன்னைக்கு நம்ம அவரைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயத்தோட கலர் லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ நான் ஒரு 10 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுப்போம். இந்த தக்காளி நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் இதை ஆட் பண்ணிப்பேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வதக்கணும்ல, அதை நான் மிக்ஸி கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பும் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயம் தக்காளி பூண்டு அதெல்லாம் வதக்கி வச்சுருந்தேன்ல, அதை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுறேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அதை அரைச்சிருக்கறனால சீக்கிரம் இது கொஞ்சம் ஸ்மெல் போயிடும், பச்சை வாசனை. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 300 கிராம் அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா கலக்கிட்டு இந்த அவரைக்காய் வேகிற அளவுக்கு ஜஸ்ட் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்கன்னா அவரைக்காய் வெந்துடும். இப்போ நல்லா அவரைக்காய் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான அவரைக்காய் தொக்கு ரெடி. மண்டே லஞ்ச் எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், அவரைக்காய் தொக்கு, கருப்பு சுண்டல், ஒரு அவிச்ச முட்டை, ரசம். உங்கள் வீட்டில் மண்டே லஞ்ச் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.